அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் நமக்கு முந்தின பேருமானவராகிய சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே தியானத்துக்கென்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசேயருக்காக சிறைச்சாலையிலிருந்து நிருபங்களை எழுதும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கின்றதாக என்ன வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கின்றார் என்பதை மிகவும் நேர்த்தியாக சித்தரித்திருக்கின்றார். அவைகளை குறித்து ஒரு சிறு தியானத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். இந்த கொலோசே பட்டணம் என்பது இந்த பிரிகியா, சின்ன ஆசியாவில் உள்ள பிரிகியா என்ற இடத்துல இருக்கின்றதான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கின்ற மக்கள் எருசலேமுக்கு பெந்தெகோஸ்தே நாளுக்கு சென்றார்கள். இப்படி செல்வது வழக்கம். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டபடியினாலே தங்களுடைய இடங்களிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இவர்கள் ஒரு பூர்வீக பட்டணத்தார். இவர்களுக்கு இந்த எருசலேமோடு ஐக்கியம் வந்ததினாலே இவர்கள் அந்த இடத்துல காணப்பட்டதான யூதர்களுடைய பழக்க வழக்கங்களையும் கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்களையும் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். இப்படி கேள்விப்பட்டு இவர்களுக்குள்ளாக தங்களுடைய பட்டணத்திலே, கொலோசே பட்டணத்திலே ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தபடினாலே அந்த இடத்திலே சபையை ஸ்தாபிக்கின்றார்கள். அதற்கு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் எப்பாப்பிரோத்து. எப்பாப்பிரோத்து இந்த சுவிசேஷத்தை இவர்கள் மத்தியிலே அவர் சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியமான ஒரு உபதேசத்திலே அவர்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது என்ன நடந்தது என்றால், சில ஊழியர்கள் வருவார்கள். சிலர் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், ஒரு தவறான ஒரு உபதேசங்களை செய்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற உபதேசங்கள் என்னவென்றால், சிருஷ்டிப்பின் காலத்திலேயும் ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது அப்படி இல்லை என்றால் இடையிலே மீட்பு பணியிலே, அதாவது ரட்சிப்பு உண்டாகுகின்ற காலத்திலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக இந்த உலகத்துக்கு பிதா அனுப்பினது. இந்த பணிகளிலே தேவ தூதர்களுடைய பணி உண்டு என்று அவர்களுக்கு போதிக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த தேவ தூதர்கள் பணிகள் மாத்திரமல்ல, இவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்றால், தேவ தூதர்கள் பணியிலே தேவ தூதர்களுடைய வல்லமைகளும் உண்டு, அவர்களுக்கும் சில சக்திகள் உண்டு என்று போதித்து, அதனாலே தேவ தூதர்களுக்கும் நாம் வணக்கத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று போதிக்கின்றார்கள். ஆகையினாலே எப்பாப்பிராத்து மிகவும் வேதனை அடைந்து பவுலுக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். பவுலினிடத்தில் பவுல் சிறைச்சாலையிலே இருக்கிறார். சிறைச்சாலையிலே இருந்துதான் எபேசு நிருபத்தை எழுதுகிறார், பிலமோனுக்கு நிருபத்தை எழுதுகிறார். அப்பொழுது இந்த கொலோசே பட்டணத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டு, ஆனால் கொலோசே பட்டணத்தை குறித்து முன்பதான ஒரு தியானத்திலே நாம் பார்த்தோம், எப்பாப்பிராத்து எந்த அளவுக்கு சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து அவர்கள் எந்த அளவுக்கு ஆவியிலே ஜெபிக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனித்தோம். இன்றைக்கும் நான் அந்த 3 குறிப்புகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இப்படி எப்பாப்பிராத்து அவர்களை குறித்து நற்செய்திகளையும் நற்காரியங்களை சொன்னாலும், இப்படிப்பட்ட போதனைகள் தங்களுடைய சபையிலே வருகிறதுனாலே ஒரு சிலர் அதனாலே இடரல் உண்டாகக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்துல சில குணங்கள் அல்லது சில பேச்சுகள் காணப்படுகிறதை குறித்து எப்பாப்பிராத்து பேசியிருக்கிறார். ஸோ இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு பவுல் அதிக பாரத்தோடு ஜெபிக்கின்றவராக காணப்படுகிறார். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கொலோசே பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்யவில்லை. ஆனால் கொலோசே பட்டணத்தாருக்கு இவருடைய ஜெபத்தையும் அந்த தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதான பல ரகசியங்களையும் அவர்களுக்கு கற்றுத்தருவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த கொலோசே பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தோம் போன தியானத்திலே. 1வது அதிகாரம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். அதாவது 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும்
அப்போ இந்த கொலோசிய பட்டணத்தார் கிறிஸ்து இயேசுவின் மேல விசுவாசமா இருக்கிறாங்க. அடுத்தது இவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். உங்கள் அன்பையும் குறித்து நான் அப்ப எப்பாப்பிராத்து பவுலிடத்துல இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும், இவர்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் அன்போடு விசாரிக்கிறதிலேயும், அவர்களை குறித்து கனப்படுத்துகிறதிலேயும், அது மாத்திரமல்ல, எப்பாப்பிராத்துவும் தேவனிடத்திலிருந்து சில வெளிப்பாடுகளை, கொலோசிய பட்டணத்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அதுதான் அந்த 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். பாருங்க, பரலோகத்துல கொலோசிய பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறதை எப்பாப்பிராத்து தரிசனத்திலே உணர்ந்து, தன்னுடைய வெளிப்பாடுகளிலே அனுபவித்து, அந்த விதத்திலே பரலோகம் கொலோசிய பட்டணத்தை நம்பி இருக்கின்றதை குறித்த ஒரு பாரத்தை வைத்து அந்த இடத்துல இவர் ஊழியம் செய்கிறார். ஸோ அந்த மக்களுக்கு அவர் ஊழியம் செய்யும் பொழுது, அந்த பட்டணத்திலே மற்றவர்கள் அந்த சலனங்களை ஏற்படுத்தும் பொழுது, அதாவது பட்டணத்தாரை, அந்த விசுவாச குடும்பத்தார்களை தூதர்களை வணங்கக்கூடிய எண்ணங்களுக்குள்ளே வழி நடத்தும் பொழுது இவர் வேதனைப்படுகிறார். இவருடைய ஊழியர்கள் எல்லாம் வீணாய் போய்விடுமோ என்று கவலைப்படுகிறார். ஆகையினாலே பவுல் இதற்கு எழும்பி, நன்றாக கவனிக்கணும், இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் அந்த ஊழியர்களை குறித்து எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை. அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் பரலோகத்தின் காரியங்களையும் விசுவாசிகளையும் பேசுகிறார். மற்ற சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ மற்ற காரியங்களையோ அலசாமல் இவர் ஞானம் உள்ளவராய் தேவனுடைய சமூகத்திலே தன்னை நிறுத்தி கொண்டு, அப்படி என்றால் ஒரு மனிதன் ஜெபிக்கின்றவனாக இருக்கும் பொழுது, ஒரு விசுவாச கூட்டத்தாரை பரிசுத்தவான்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து மன்றாடும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இந்த இடத்திலே எவ்வாறு பவுல் ஜெபிக்கின்றார், அவருடைய ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இந்த இடத்திலே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நிருபங்களை அவர் எழுதி ஒனேசிமுக்கிட்டையும் திகிக்குக்கிட்டையும் கொடுத்து அனுப்புகிறார். எபேசு நிருபத்தையும் பிலேமோன் நிருபத்தையும் அவர் கொடுத்து அனுப்பும் பொழுது கொலோசை நிருபத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ இவர்கள் இந்த இடத்துக்கு வராங்க, கொலோசை பட்டணத்துக்கு வராங்க, அவங்க கிட்ட இந்த நிருபங்களை கொடுக்குறாங்க. அப்போ இவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஒனேசிமு இந்த குணத்தை உடையவன், திகிக்கு இந்த குணத்தை உடையவன். ஸோ உங்களுடைய ஊழியக்காரராகிய எப்பாப்பிராத்து இந்த தன்மையிலே உங்களை பற்றி என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல தெளிவாக, மிகவும் நிதானமாக பவுல் அப்போஸ்தலர் இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, இந்த ஊழியர்களை வெளிப்படுத்தி, இதற்கு மேலாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இவருடைய ஜெபம் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. அப்போ அந்த இடத்துல அவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, கொலோசிய பட்டணத்தார்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற அன்பையும் நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் எல்லா பரிசுத்தவான்களையும் நன்றாக விசாரிக்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். பரலோகம் உங்களை கொண்டு ஒரு உயர்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறதையும் நான் கேள்விப்படுகிறேன். இவைகளின் நிமித்தம் நான் உங்களிடத்துல எழுதுகிறேன். அப்போ அந்த 8வது வசனத்தில் சொல்றாரு, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும். அப்படி என்றால் இதன் மாத்திரமல்லாமல் உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு உலக பிரகாரமாக மாம்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குள்ளாக நீங்கள் பிதாவை நேசிக்கிறதையும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதையும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நேசிக்கின்றதையும், உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்படுகிறேன், நான் தெரிந்து கொண்டேன். இது நிமித்தம் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எப்படி ஜெபிக்கின்றேன், என்னென்ன காரியங்களை குறித்து ஜெபிக்கின்றேன் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். பிதாவை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கின்றதாகவும் சொல்லுகின்றார்.
பாருங்க, இந்த ஜெபத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு 13வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இதிலே ஒரு 7 குறிப்புகளை அவர் முன்னதாக வைக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைக்கிறார். என்ன வைக்கிறார்? இந்த கொலோசை பட்டணத்தார் பாருங்க, நீங்க இப்படி கள்ளோபதேசத்துல இருக்கீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கீங்க, அதை சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும், உங்களிடத்தில் ஞானம் வந்துருச்சுன்னா நீங்களாக எல்லாவற்றையும் பகுத்தறிந்து கொள்ள போகிறீர்கள். அதனால் அவர் என்ன சொல்றார்? அவருடைய ஜெபம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். இப்போ முதலாவது அவர் சொல்றாரு, முதலாவது உங்களுக்கு ஞானம் தேவை. எந்த ஞானம்? எல்லா ஞானம். அதாவது உலக ஞானமும் தேவை, தேவ ஞானமும் தேவை, மெய் ஞானமும் தேவை. உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதான, ஏன்னா கொரிந்து சபைக்கு ஆல்ரெடி அவர் ஒரு நிருபத்தை எழுதிட்டார். இது எழுதும் பொழுது கிபி 60ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முன்னாலேயே அவர் கொரிந்து பட்டணத்துக்கு லெட்டர் எழுதிட்டார். அப்போ கொரிந்து பட்டணத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு? ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய ஞானம் நம்முடைய ஞானமாக நமக்கு அருளப்படுகிறது. தேவ ஞானம் நமக்கு அருளப்படுகிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த ஞானம் என்றால் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், பிதாவுடைய மகிமைக்காக தான் நம்ம வாழணும், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக தான் வாழணும், நான் ஒன்றுமே இல்லை, நான் தூசி என்று பவுல் சொன்னதாக. பவுல் எந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாரு என்பதை நம்ம நிதானிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் கொள்ளக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஞானம். அப்போ உங்களுக்காக ஒரு ஞானம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு ஞானம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு நம்மளுக்கு ஞானம்? நம்மை மகிமைப்படுத்துவதற்காக. இப்போ தேவனுடைய அன்பு பாருங்க, நம்மை ஒன்றுமில்லாமல் சிருஷ்டிக்கவில்லை தேவன். நான் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நான் என்னை குப்பையாக எண்ணுகிறேன், அது வேறு. தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறது வேறு. ஆனால் தேவன் நம்மை ஏதோ ஒரு சாதாரண சிருஷ்டிப்பாக இந்த உலகத்தில் வைக்கவில்லை. நமக்கென்று ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வீக ஞானத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய மகிமைக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் இந்த கொலோசை பட்டணத்தாருக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் என்று அவர் நினைக்கின்றார். ஏனென்றால் அந்த தகுதியை முதலே சொல்லிடுறார். அந்த 8 வசனத்தில் அவர் கொலோசை பட்டணத்தார் எந்த தகுதியிலே இருக்கின்றார்கள் என்பதை அவர் முன்னதாக அறிக்கையிடுகிறார். இந்த தகுதியிலே நீங்கள் இருப்பதினாலே உங்களுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். அப்போ இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் இந்த ஞானம் வேலை செய்கிறது, அறிவு புத்தி வேலை செய்கிறது, நாங்கள் மிகவும் ஆவியானவரோடு இசைந்து இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விவேகமில்லாத ஒரு ஆராதனையோ, விவேகமில்லாத ஒரு பைபிள் ஸ்டடியோ, விவேகமில்லாத ஒரு காரியங்களையோ, நம்ம வாழ்க்கை முறைமைகளையோ நாம் வைத்து கொள்ளுகிறோம். இது ஆவியின் முதிர்ச்சியில் எப்படி நடக்குது, நாங்கள் ஆவிக்குள்ளாகுகிறோம் என்று ஒரு உலக பிரகாரமாகவே ஒத்துக்கொள்ள முடியாத தன்மைகளுக்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். இதை நாம் செக் பண்ணி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய விவேகம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது அவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஏன் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? பாருங்க, நீங்க யார்கிட்ட ஜெபிக்கிறீங்க? சரி, எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க, எல்லாரும் நம்மளுடைய அப்பா கிட்ட தானே நம்ம ஜெபிக்கிறோம், அப்பா கிட்ட நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் இல்லையா, பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் உன்னுடைய அப்பா யார்? நீ யாரு? உன்னுடைய அப்பா யார்? ஒரு பிரைம் மினிஸ்டரோட பையன் நீங்க, ஒரு பிரசிடென்ட்டோட பையன், அல்லது ஒரு ராஜாவுடைய பையன், ஒரு ராஜாவுடைய பையன். எந்த விதத்தில் நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் பேசுவீங்க, அல்லது எந்த விதத்தில் ஒரு வீட்டில் பேசுவீங்க? அப்போ நீங்கள் பேசுகிற இடம், பேசுகிற உறவு, பேசுகிற காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்பாவின் இடத்தில் தான் பேசுகிறீர்கள். அப்பா எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க எதுக்காக போறீங்களோ அப்படி பேசுங்க. எந்த ரீசனுக்காக பேசுறீங்க?
ஸோ நீங்கள் தேவாதி தேவனை அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தில் போகிறீர்கள். நம்ம சாதாரண ஒரு சிருஷ்டிப்பு என்று வைத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சிருஷ்டிப்பு அதில் ஒரு உயர்ந்த சிருஷ்டிப்பில் தான் நிற்கணும். அந்த ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ஹைரார்க்கியை பார்த்து பேசுகிறோம். சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அவர் அப்பா பிதாவே என்ற உறவை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்ற நமக்கு தேவையான காரியங்களுக்கு நாம் எப்படி ஜெபிக்கின்றோம்? ராஜ்யத்தின் தன்மைகளுக்காக எப்படி ஜெபிக்கின்றோம்? வீட்டிற்குள்ளே அறையிலே பேசுகின்ற விதமும் வெளியே பேசுகின்ற விதமும் வித்தியாசப்பட வேண்டும். பாருங்க, அதுதான் இந்த இடத்துல சொல்றார். ஆவிக்குரிய விவேகம் மாத்திரமில்ல, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. இந்த சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகள், அந்த நற்கிரியை என்பது கனிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது சகலவிதமான கனிகள். இந்த சகலவித கனிகள் என்று பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் இந்த சகலவிதமான கனிகளை பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். நீ எல்லா சகலவிதமான கனிகள் உனக்கு இருக்கிறது, நீ இதை சாப்பிடலாம். இதை மாத்திரம்தான் சாப்பிடாதுன்னு சொன்னார், நன்மை தீமையா. மற்றபடி எல்லா சகலவித கனிகளையும் சாப்பிடுங்க. சகல விதமான விருட்சங்களின் கனிகள். அந்த கனிகள் அன்னைக்கு ஆதாம் சாப்பிட்டிருந்தா நற்கிரியைகள் தானாக வந்திருக்கும், சுபாவங்கள் வந்திருக்கும். இப்பொழுது சுபாவங்கள் எல்லாம் கெடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த சகலவித கனிகளை, விருட்சங்களின் கனிகளை அவர்கள் சாப்பிடுவதற்கு பதிலாக ஏதோ சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் எதை சாப்பிட்டு விட்டார்கள்? நன்மை தீமை அறியத்தக்க கீழ்ப்படியாமல் சென்று விட்டபடியினாலே. அப்படி என்றால் இந்த இடத்துல இந்த கிரியைகளை கொடுப்பதற்கு, செய்ய காண்பிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கின்றதான சுபாவங்கள் மாற்றப்பட்டு, இந்த கிரியைகள் மாற்றப்பட்டு நற்கிரியைகளாக நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த நற்கிரியைகள் என்பது என்னுடைய கொள்கையின்படி அல்ல. இந்த சகலவித நற்கிரியைகள் என்பது ஒரு கனிகள். இவைகளை நான் தர வேண்டும் என்றால் இதனுடைய சுபாவங்கள், இதனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த விசுவாச குடும்பத்தாருக்குள்ளே மாறுதல்கள் உண்டாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே மாறுதல்கள் உண்டாக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் கற்பத்திலே பிறக்கும் பொழுது பாவத்தில் கற்பந்தரித்து பிறக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் நாமும் கவனிக்கின்றோம். எந்த குழந்தைக்கும் போய் நீ போய் சொல்லு, திருடுன்னு யாரும் எந்த பெற்றோர்கள் சொல்லி தருவதெல்லாம் நான் தானாக அந்த சுய தன்மையிலே அந்த பிள்ளைகள் தவறுகளை செய்து கொண்டே வருகிறார்கள். நாம் குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு இவைகள் இல்லை, இது தப்பு, இது தவறு, இப்படி நீ நடந்துக்கணும், அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர்களை போதித்து நடத்தி கொண்டு வருகிறோம். நாம் அவர்களை போதித்து நடத்தவில்லை என்றால் இவர்கள் தான் தோன்றித்தனமாக திரிவார்கள். பிள்ளைகளுடைய வழி விலகல்கள் பெரிதாயிருக்கும். அவர்களுக்கு இது நல்லது கெட்டது என்பதை எல்லாம் யார் சொல்லி தருகிறது? நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் குடும்பத்திற்குள்ளே வைத்து அந்த என்வாயன்மெண்ட்டில் ஆரோக்கியமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றாக கற்று பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணி தருவது பெற்றோருடைய கடமையாயிருக்கிறது. ஸோ இவைகளை எல்லாம் நாம் கருத்தாய் செய்வதற்கு பழகி கொண்டு வருகிறோம். இந்த சுபாவங்கள் மாற்றப்படுவதற்கு இந்த போதனைகள் அவசியமாயிருக்கிறது. இந்த போதனைகள் மாத்திரமல்ல, இந்த தன்மைகளுக்குள்ளாக தேவனுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. அதற்கு தான் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பவுலும் ஜெபிக்கின்றார். நீங்கள் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, அடுத்தது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு ஒன்று, தேவனையே அறிகிற அறிவு ஒன்று. இந்த அறிகிற அறிவு நமக்குள்ளாக விருத்தி உண்டாக வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய தன்மைகளுக்குள்ளாக இந்த விருத்தி உண்டாகி கர்த்தருக்கு பிரியம் உண்டாக. பாருங்க, முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? எல்லா ஞானத்தோடு வளர்ச்சி அடைய ஜெபிக்கிறோம், ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம்.
அடுத்தது எல்லா ஆவிக்குரிய விவேகத்துக்கு ஜெபிக்கிற 2வது பாயிண்ட். 3வது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அதில் நிரம்பணும்னு ஜெபிக்கிறோம். 4வது சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தர்றதுக்கு ஜெபிக்கிறோம். 5வது தேவனுடைய அறிகிற அறிவில். ஏன்னா அவருடைய அறிகிற அறிவில் தான் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்போ தேவனோடு அறிகிற அறிவு என்ற இந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன், அதாவது இதனுடைய மூல வார்த்தையை பார்ப்போமே என்றால், இது இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை யோவான்ல சொல்றாரு, உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே. அந்த அறிவதே என்ற வார்த்தை, இந்த அறிகிற அறிவு என்ற வார்த்தை, இன்னும் பல இடங்களில் இந்த அறிகிற அறிவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூல வார்த்தை என்ன போடப்பட்டு இருக்கிறது என்றால், தேவனோடு உறவு கொள்ளுவதை குறித்து சொல்லப்படுகிறது. இது உறவினாலே உண்டாகுகின்றதான ஒரு பிணைப்பு, இசைவு. இது உறவினுடைய ஆழம். இந்த உறவினுடைய ஐக்கியத்தில் விருத்தி உண்டாக வேண்டுமே என்றால், இது படிப்பதினாலேயோ அல்லது மற்ற எந்த கிரியைகளினாலேயோ உண்டாவதல்ல. இது தேவனோடு நாம் இசைந்து அதற்கு கீழ்ப்படிவதிலே இருக்கிறது இந்த ரகசியம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அறிவில் விருத்தி அடைந்து 5வது. அடுத்தது அவருக்கு பிரியம் உண்டாக நாம் மாறுகிறோம். அவருக்கு பிரியம் உண்டாவதற்காக அவருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 6வது பாயிண்ட். அவருக்கு பிரியம் உண்டாக வேண்டும் என்றால் அவருடைய பாத்திரமாக அவருக்கு விரும்புகிற தன்மை நம்மிடத்துல இருக்கணும். நம்முடைய குணத்தை வச்சு ஆண்டவரே நான் இப்படித்தான், என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை நீங்க நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உங்களை உண்மையுள்ளவராய் நேசிக்கின்றார். ஆனால் அவருக்கு நீங்கள் பாத்திரமாய் மாறுவது என்பது உங்களுடைய கரத்திலே என்னுடைய கரத்திலே இருக்கிறது. நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அவருடைய அன்பை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அநேக காரியங்களை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம், அன்வர்தியாக ஆயிடுறோம், தகுதி இல்லாத. அதாவது நாம் வாழுகிற பூமி என்பது மரமண்டலங்களில் இருக்கிற தன்மையும் பூமியிலே இருக்கிற தன்மைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த பூமியிலே நம்மளுடைய ஆளுகை பொல்லாதவனுடைய கையிலே இருக்கிறது. இந்த ஆளுகையில இருந்து கொண்டு உயர்ந்த தன்மையை நாம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த உயர்ந்த உன்னதமான தன்மைகளை இங்கே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய சுபாவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஜெயிக்க வேண்டியவர்களாக இதிலே நாம் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக மாறுவதற்கு இவைகளை எல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக, சத்ருவின் கிரியைகளை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக, நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு உதவிக்காக தான் நாம் ஜெபிக்கின்றோம். தேவனே எனக்கு உதவி செய்யும், உமக்கு பிரியம் உண்டாக நான் பாத்திரமாக மாற வேண்டும். என்னுடைய பாத்திரம், இந்த பாத்திரமானது, இந்த சரீரமானது உம்மை பிரியப்படுத்தக்கூடியதாக மாற வேண்டும். அப்போ என்னுடைய சுபாவங்களும் என்னுடைய கிரியைகளும் உம்மை பிரியப்படுத்தணும். என்னுடைய எண்ணங்கள் உம்மை பிரியப்படுத்தணும். நான் மாறித்தான் இந்த சரீரத்தினுடைய மாம்சத்தினுடைய குடும்பமோ அந்த ஊரோ அல்லது உங்களுடைய சமுதாயத்தினுடைய எல்லா தன்மைகளையும் நீங்கள் மிதித்து தான் ஆக வேண்டும், அழித்து தான் ஆக வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக தக்கதான எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் மாறிய அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்னும் நான் குழந்தையாயிருப்பேன், நான் இன்னும் ஏனோ தானோ என்று வாழ்வேன் என்பது நம்முடைய மடத்தனத்தை குறிக்கிறது. நம்முடைய அறியாமை மாத்திரமல்ல, நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாத ஒரு திமிரை குறிக்கிறது, பெருமையை குறிக்கிறது, மேட்டிமையை குறிக்கிறது, ஒரு தாழ்மையற்ற சிந்தையை குறிக்கிறது. தேவனுக்கு உகந்த பிரியமாக மாற வேண்டும் என்ற துடிப்பு, அந்த வைராக்கியம், அந்த அன்பு இருக்க வேண்டும், அந்த பாசம் இருக்க வேண்டும். தேவன் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறாரே, செய்து கொண்டிருக்கிறாரே, இனியும் நித்திய காலமாக என்னை வணைந்து கொண்டிருக்கின்றாரே,
அப்படி என்றால் நான் யார், தேவன் யார், என்னுடைய உறவு என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே. சோ நீ அது ஆக்கினை தீர்ப்புக்கு பங்காளியாக மாறிவிடுவாய். சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் இன்றைக்கு அன்பா இருக்கின்றார், ஆனால் நாளைக்கு நியாயாதிபதியாக இருப்பார். உனக்கு நான் இவ்வளவு காரியம் வைத்திருந்தும் நீ உதாசனப்படுத்துகிறாயே, நீ உன்னுடைய சிருஷ்டி கர்த்தராகிய என்னை நீ உதாசனப்படுத்துகிறாயே என்றுதான் வேதனைப்படுகிறார். ஆகையினாலதான் இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஜெபிப்பது போல நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்த ஒரு குணத்தை பார்க்க போகிறோம். 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார். சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம். சந்தோஷம் இருக்கணும். என்ன இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தேவன் விரும்புகிற சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளும்படிக்கு இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சந்தோஷம் என்பது தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சந்தோஷம். இது மாம்சத்துக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். இது பொறுமை. இதுவும் சரீர பிரகாரமாக அல்ல, தேவனிடத்திலிருந்து வர வேண்டியதான பொறுமை. நீடிய சாந்தம். இந்த 3மே தெய்வீக குணங்கள். இந்த தெய்வீக குணங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்டாக வேண்டும். அதுதான் டாக்டர் பவுல் சொல்கிறார். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. அப்ப இந்த 3ம் நமக்குள்ளே உண்டாக்கப்பட வேண்டும். இந்த உண்டாக்கப்படுதல் நம்மாலே முடியாது, தேவனாகிய கர்த்தர் தான் நமக்குள்ளே செய்ய வேண்டும். இதற்காக தான் நாம் விண்ணப்பிக்கிறோம். பாருங்க, என்னென்ன காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு, இது அழியாத ஒரு குணாதிசயத்துக்காக நாம் தேவனுடைய குணத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு விண்ணப்பிக்கிறோம். அப்படி விண்ணப்பிக்கும் போது உண்டாக இது இந்த சந்தோஷமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் எனக்குள்ள உண்டாக வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேணும்னா பலம். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையான அவருடைய வல்லமையின்படி. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி. அளவு எந்த அளவின்படி எனக்கு உண்டாகணும்னா அவருடைய வல்லமையின்படி. அந்த வல்லமை எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள வல்லமை? அவருடைய மகிமையான வல்லமை. அந்த வல்லமையின்படி, அந்த அளவின்படி நாம ஒரு அளவுகோல் போடல, அவர் ஒரு அளவுகோல் வைக்கிறார். அதன்படி எல்லா வல்லமையாலும் நான் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இந்த 7 குறிப்புகளை அவர் சொல்லும் பொழுது எவ்வளவு தெளிவு, எவ்வளவு ஞானம் அந்த வார்த்தையில. சோ இந்த வார்த்தைகளினாலே நாம் வெளிப்பாடுகளை பெற்று ஜெபிக்கின்றவர்களாக இருப்போமே என்றால் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிறக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிறக்கவில்லை என்றால் இப்படி ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டதான இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் விண்ணப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி தேவனுடைய சுபாவங்களுக்காக நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது, அநித்தியமான காரியங்களை குறித்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதை குறித்து, நான் உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவன் ஒருவர் உண்டு, நம்மளுடைய ராஜ்யத்தின் தன்மைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்க, எப்பாப்பிராத்துவும் ஜெபிக்கிறார். இதே கொலோசை பட்டணத்துல அவருடைய சபைக்காக இந்த கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே எப்பாப்பிராத்து ஜெபிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கொலோசை பட்டணத்தாராகிய நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்கணும், பூரண நிச்சயமுடையவர்களாய் இருக்கணும், நிலை நிற்கணும். 3 காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார். தேறினவர்கள், பூரண நிச்சயம் உள்ளவர்கள், நிலை நிற்க வேண்டியவர். தன்னுடைய சபை மக்களுக்காக இவர் எப்பாப்பிராத்து ஜெபிக்கின்றார். தேறினவர்களுக்காகவும். தேறினவர்களாக நீங்க இருக்கணும். எதுல? அவரை சித்தத்தை அறிகிற அறிவில. அப்போ இந்த இந்த எப்பாப்பிராத்துவும் பவுலும் ஜெபிக்கின்ற ஜெபத்துல தேவனுடைய சித்தத்தை நாம் பகிர்ந்து கொள்வது, அதை தேறினவர்களாய் மாறுவது எதற்காக? அவருடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சித்தத்தின்படி அவர் செய்து கொண்டு இருக்கட்டுமே. பாருங்க, 1வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனத்தை 3 காரியங்களை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன்.
12வது வசனம் 13வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம எதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், அவருடைய சித்தம் என்ன? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு நம்ம ஐக்கியமாகணும். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றுபடுத்துகிறார். இது இல்லாம ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு பங்காளியா மாத்துறார். இந்த பங்காளியா நம்ம மாற்றும் பொழுது நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். அப்போ இந்த தகுதியை ஏற்கனவே நமக்கு சிருஷ்டித்து வைக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளை நம்ம மாறணும்னா நம்ம என்ன செய்யறாருன்னா அதுக்கு தகுதியாக்கணும். இந்த தகுதி நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அதனால இந்த தகுதி எப்படி வரணும்? இருள் தன்மை இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தன்மை இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. மாற்றிட்டு பிதா என்ன செய்கிறார் பாருங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய. அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன, அவருடைய தெய்வீக தன்மை என்ன? உன்னையும் என்னையும் சிருஷ்டித்து அந்த ஒரு மேன்மையான குணங்களுக்குள்ளே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பையும் ரட்சிப்பையும் அருளி செய்து அந்த இருளின் தன்மை எல்லா பொல்லாத தன்மைகளையும் பூமியை அந்த அதிகாரத்தில் நாம் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டுடைய செட்டப் எல்லாவற்றையும் அழித்து விட்டு நம்மை விடுதலையாக்கி அந்த பரிசுத்தவான்களுடைய மேன்மையை நாம் அடைந்து யாருடைய ராஜ்யத்துக்கு? தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்துகிறார். இதனால தான் எப்பா பிராத்து என்ன ஜெபிக்கிறார்? தேறினவர்களாக இருக்கணுமே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அந்த சித்தத்தை அறிகிற அறிவிலே தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் நமக்கு இருந்தால் தான் இதிலெல்லாம் ஓடுவோம், இல்லைன்னா பூமியை பார்த்துட்டு திரும்பிடுவோம். இந்த பூரண நிச்சயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அடுத்தது இதில் நிலை நிற்க வேண்டும். இந்த ராஜ்யத்தின் அமைப்பிலே, இந்த ராஜ்யத்தின் தன்மையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். இது ஹெவன்லி கவர்மெண்ட், இது கிங்டம். இந்த ஒரு உறவு, இந்த ஒரு ஸ்டேட்டஸ், இந்த ஒரு அந்தஸ்து, இந்த ஒரு மேன்மை மனிதனுக்கு உண்டு. இவைகளை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்குரிய சுபாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். இதற்கு முதலாவது ஜெபிப்போம். அடுத்தது இந்த ஜெபிக்க இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகளுக்கு உட்படுத்தத்தக்கதாக என்னுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி வாழ்த்தி முடிக்கிறேன். ஆமேன்.